ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்கின்ஸ். ஓகே, ஸோ இப்போ லைக் நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கிட் பார்த்துருந்தோம். ஸோ கிட் வந்துட்டு கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது லைக் நம்ம கோட கமிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக லைக் நம்ம கிட்ட யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ லைக் நம்மளோட கோட் சிஏல கண்டினியூஸ் இன்டகிரேஷன் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா continuous deployment. Correct? So continuous integration, it's a combination of code storage with code build. இப்போ லைக் நம்ம கோட் ஸ்டோரேஜுக்காக நம்ம பார்த்த டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட். ஸோ அதான் நம்மளோட லாஸ்ட் வீக் செஷன்ல பார்த்தோம். இப்போ நம்ம கோட் பில்டுக்காக நம்ம பார்க்க போற டூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்கின்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஜென்கின்ஸ் நம்ம கோடு பில்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்டுனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பில்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் இருக்காரு, அவர் வந்துட்டு ஜாவா கோடு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் எழுதுற கோடு வந்துட்டு .java ஃபைல்ஸா வரும். ஸோ இப்போ இந்த .java ஃபைல அவரோட லேப்டாப்ல வச்சிருந்தா அந்த அப்ளிகேஷன் கரெக்டா ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு ஆக்சிஸ் பேங்க் அப்ளிகேஷன் அவர் எழுதுறாருன்னா அவரோட அந்த லேப்லயோ லைக் அவரோட ஒர்க் ஸ்டேஷன்லயோ இட் வில் பி ஒர்க்கிங் ஃபைன். பட் வேறஸ் இதை கொண்டு போயிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம், இல்ல லைக் வேற ஒரு மிஷின்ல போட்டோம், இல்ல வேற ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல போட்டோம்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா அந்த டெவலப்பர் அவன் கோட் டெவலப் பண்ணும்போது அதை ஜேடிகே ஜேஆர்இ லைக் அவனோட எல்லா டிபெண்டன்சி ஜாஸ் எல்லாமே அவனோட லேப்டாப்ல மட்டும்தான் இருக்கும். அண்ட் அவனோட லேப்டாப்ல ஜாவா அப்படின்ற லாங்குவேஜ் புரியும். அப்போ அந்த ஜாவா ஃபைல அவன் லேப்ல இருந்து இன்னொரு லேப்புக்கு போகுது, இல்ல அவன் என்விரான்மெண்ட்ல இருந்து டெவ் என்விரான்மெண்ட்ல இருந்து டெஸ்டிங் என்விரான்மெண்ட் போகுதுன்னா டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல எதுவுமே இருக்காது. அப்போ இந்த ஜாவா கூட லைக் வி நீட் டு கன்வெர்ட். கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல பேசிருப்போம். ஸோ நம்ம இந்த ஜாவா ஃபைல என்னென்னமா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், வாட் ஆர் ஆல் த பாசிபிள் ஃபைல்ஸ் தட் வி கேன் கன்வெர்ட் திஸ்? எப்படிங்க கன்வெர்ட் பண்ணலாம்? .jar அந்த மாதிரி ப்ரோ. ஜாரா கன்வெர்ட் பண்ணலாம், jar var ஆர் ஏஆர் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஜாவா டு ஜார் இருக்கு இல்லையா, சோ இதுதான் நம்ம பில்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இந்த பில்டு ப்ராசஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டூலை நம்ம படிக்கிறோம். ஓகே, சோ அப்போ ஜென்கின்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ சிஐ டூல், அதாவது கண்டினியூஷன் இன்டகிரேஷன் டூல். சோ ஜென்கின்ஸை வந்துட்டு ஒரு ஃபாதர் ஆஃப் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைக் டெவாப்ஸ் இப்போ வந்து டெர்மினாலஜி, ஸோ இப்போ பண்ற ஆட்டோமேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஜென்கின்ஸ் வச்சு லைக் ஓரளவுக்கு லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஜென்கின்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். இந்த ஜென்கின்ஸ் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ், இது வந்து ஃப்ரீ டு யூஸ், இதுல வந்துட்டு எந்த ஒரு லைசன்ஸோ இல்ல எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் உங்க ஜென்கின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜென்கின்ஸ் வந்து ஜாவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் ஜாவா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜென்கின்ஸ் ஒரு சின்ன ஹிஸ்டரி பார்க்கறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2005ல இட் வாஸ் அதுக்கப்புறமா இந்த இயர் ப்ரோ கொஞ்சம் பிரேக் ஆகுது ப்ரோ. ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. எல்லாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமா ப்ரோ, எனக்கு எல்லாரும் பிரேக் ஆகுது. எஸ் ஓகே, ப்ரோ இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? ஹலோ, கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, கேக்குது ப்ரோ. கேக்குது. ஓகே, இல்ல இல்ல கட் ஆகி தான் வருது.
பிரேக் ஆகி தான் வருது. பிரேக் ஆகுது ப்ரோ. பிரேக் ஆகுது. ப்ரோ நதிங் நதிங் என்ன பண்றீங்க? ஆக்சுவலி என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் நான் மாத்திட்டேன். இப்போ வந்துட்டு வாய்ஸ் எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க, சரிங்களா? ஓகே ஓகேவா? ஃபைன். சரி. ஸோ லைக் நம்ம வந்துட்டு இந்த ஜென்கின்ஸை பத்தி ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2005ல வந்துட்டு அதை நம்ம ஹட்சன் அப்படின்ற ஒரு டூலா கால் பண்ணிட்டு இருந்தாங்க. 2010ல வந்துட்டு இட் பிகேம் நம்மளோட ஜென்கின்ஸ். ஸோ இதை யார் அக்வயர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம் வந்துட்டு அக்வயர் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஜென்கின்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு 360 டிகிரி டூல்னு சொல்லலாம். இது நான் ஏன் 360 டிகிரி டூல்னு சொல்றேன்னா, இப்போ லைக் நம்ம பீஸா பேஸ் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பீஸா பேஸ்ல நீங்க மேல என்ன டாப்பிங் போறீங்களோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க சிக்கன் வச்சா சிக்கன், இல்லை நீங்க மஷ்ரூம் வச்சா மஷ்ரூம். ஸோ அப்போ உங்க டெவாப்ஸ்ல இந்த ஜென்கின்ஸை நீங்க ஒரு பேஸா வச்சுக்கிட்டு ஜென்கின்ஸ் கூட நீங்க கிட்ட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஜென்கின்ஸ் கூட நீங்க உங்க டாக்கரை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஜென்கின்ஸ் கூட உங்க குபர்நெட்டிஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சோனார் கியூப், நெக்ஸஸ், மேவன் அப்படின்னு சொல்லி எந்த டூலை வேணாலும் இந்த ஜென்கின்ஸ்க்கு மேல நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஜென்கின்ஸ்ன்றது ஒரு பேஸ் டூல் மாதிரி, ஒரு காமன் டூல் மாதிரி. இந்த ஜென்கின்ஸ்க்கு மேல நீங்க எந்த டூலை வேணாலும் நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு பிளகின் இருக்கும். இப்போ நான் கிட்ட இன்ஸ்டால் பண்றேன்னா கிட் பிளகின் இருக்கும். டாக்கர் இன்ஸ்டால் பண்றேன்னா டாக்கர் பிளகின் இருக்கும். அந்த பிளகினை மட்டும் என்னோட ஜென்கின்ஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டா போதும். அப்போ அந்த இன்னொரு டூலோட ஃபீச்சரை நம்ம ஜென்கின்ஸ்ல பண்ணலாம். அப்போ ஜென்கின்ஸ்ன்றது ஒரு டூல். அந்த ஜென்கின்ஸ் ஒரு டூலை வச்சு நீங்க மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ணலாம். டாக்கரோட ஒர்க் பண்ணலாம், குபர்நெட்டிஸ் ஒர்க் பண்ணலாம், ஆன்சிபிள் பண்ணலாம், மேவன், நெக்ஸஸ், சோனார்னு சொல்லி லைக் யூ கேன் இன்டகிரேட் சோ மெனி திங்ஸ். சரியா? அப்போ ஜென்கின்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு காமனான ஒரு 360 டிகிரி டூல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஜென்கின்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த CI/CD பைப்லைனை நீங்க பில்ட் பண்ணுவீங்க. கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு தேவையான பைப்லைனை நீங்க பில்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு குவிக் ஷார்ட் பிரீஃப் அபவுட் யுவர் ஜென்கின்ஸ். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கா ஜென்கின்ஸ்னா என்ன, ஸோ ஜென்கின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கா? நாட் இன் அ பிக் பிக்சர், ஒரு சின்ன ஐடியா, ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கா? எஸ் ப்ரோ. சரி, இப்போ இந்த ஜென்கின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜென்கின்ஸ் நம்ம வந்துட்டு லைக் இதுல நீங்க என்ன வேணா பண்ணலாம். லைக் நீங்க ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணலாம். இப்போ இந்த ஜென்கின்ஸ் வச்சு நீங்க டெராஃபார்மோட கூட நீங்க ட்ரிகர் பண்ணலாம். ஜென்கின்ஸை வச்சு நீங்க ஆன்சிபிள் பைப் பிளே புக்ஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் டூ எனி திங் வித் திஸ் ஜென்கின்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் ஜென்கின்ஸை மட்டும். ஸோ ஜென்கின்ஸோட டூலுக்குள்ள நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ இந்த ஜென்கின்ஸ்ல எப்படி வந்து யூசர் மேனேஜ் பண்றாங்க, அங்க எப்படி வந்துட்டு நிறைய சர்வர்ஸ் இருந்துச்சு, அந்த ஜென்கின்ஸை வச்சு எப்படி அந்த யூசர் மேனேஜ்மெண்ட், எப்படி அந்த ரோல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா ஒரு ஜாப் எப்படி கிரியேட் பண்றாங்க, எப்படி ட்ரிகர் பண்றாங்க. ஸோ டோட்டலா ஜென்கின்ஸை பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம வந்துட்டு மற்ற டூல் இன்டெகிரேட் பண்ணி பார்க்கல? ஏன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கிறோம், தனித்தனியா டூல்ஸ் படிக்கிறோம். கிட் தனியா, ஜென்கின்ஸ் தனியா, ஆன்சிபிள், டாக்கர், டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டூலும் தனித்தனியா படிக்கிறோம். ஃபைனலா எல்லா டூலையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னா சேர்த்து படிப்போம். ஸோ இப்போ நம்ம வெறும் ஜென்கின்ஸை மட்டும் பார்க்க போறோம். இப்போ லைக் நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்கின்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஸோ ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷனே லைக் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஜென்கின்ஸோட இன்ஸ்டாலேஷனை பார்க்கலாம். இப்போ இந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட வந்துட்டு ஒரு EC2 மிஷின் இருக்கும். அந்த EC2 மிஷின்ல நீங்க கண்டிப்பா ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஏன் நீங்க கண்டிப்பா ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அந்த மிஷின்ல? ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாவால எழுதிருக்காங்க. அப்போ ஜென்கின்ஸ் வந்து ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணுது அப்படின்னா அது புரியணும், அந்த EC2க்கு புரியணும். அப்போ அதுல ஜாவா கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு EC2 கிளிக் பண்ண போறோம். அதுக்குள்ள நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ ஹியர் இஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ EC2 மிஷின். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் பார்த்துருப்போம். அமேசான் விண்டோஸ்லாம், அமேசான் லினக்ஸ், அதுக்கப்புறமா விண்டோஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து உபுண்டு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் உபுண்டு நம்ம பார்த்ததில்ல நினைக்கிறேன். கரெக்டா? நம்ம கிட்லயும் நம்ம லினக்ஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உபுண்டு மிஷினை எடுத்துப்போம். ஸோ உபுண்டு மிஷின்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா உங்களோட AWS செஷன்ஸ்ல? பண்ணிருக்கேன் ப்ரோ. பண்ணிருக்கீங்க. சரி,
ஸோ உபுண்டுல உங்களோட பேக்கேஜ் மேனேஜர் பேர் என்னங்க? அந்த யூசர் நேமா சொல்றீங்க? லாகின் அதுலயா கேக்குறீங்க? பேக்கேஜ் மேனேஜர் அது Ubuntu. டிஃபால்ட். நீங்க அதுவும் Ubuntu. சொல்றது இல்லங்க. ம். நீங்க யூசர் உபுண்டு பேக்கேஜ் Okay. மேனேஜர் சிம்பிள். அமேசான் லினக்ஸ் பேக்கேஜ் மேனேஜர் என்ன? EC2 அந்த யூசர் நேம் தான கேக்குறீங்க சார்? நோ. ஸோ இன்டர்வியூல நிறைய பேர் வந்து ரொம்ப காமனா இது ரொம்ப ஒரு சின்ன கொஸ்டின் மாதிரி, இது ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் கொஸ்டின் இது. வாட் இஸ் த பேக்கேஜ் மேனேஜர் ஆஃப் உபுண்டு? வாட் இஸ் த பேக்கேஜ் மேனேஜர் ஆஃப் ரெட் ஹாட் சிஎல்? ஸோ லைக் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணும்? இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு அமேசான் லினக்ஸ் EC2 மிஷின் இருக்கு. யூ வாண்ட் டு இன்ஸ்டால் அப்பாச்சி. ஹவு டு யூ டு தட்? எம் இன்ஸ்டால் எம் இன்ஸ்டால் அதை கேக்குறீங்களா? ஸோ அப்போ அந்த எம் என்னது? YUM? ஓகே ஓகே, அது பேக்கேஜ். அது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலர். அதுதான் கேட்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ வாட் இஸ் த பேக்கேஜ் மேனேஜர் ஃபார் உபுண்டு? APT. அப்படிதான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அவங்க டெக்னிக்கலா கேட்கும்போது லைக் உங்களுக்கு அவன் இதுதான் கேட்கறானா உங்களுக்கு தெரியாது. யாரும் டிஃபால்ட் யூசர் நேம்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஆல்ரைட். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? இந்த செக்யூரிட்டி குரூப் கொடுக்கும்போது லைக் நீங்க வந்துட்டு பார்த்து கொடுங்க. ஏன் நான் பார்த்து கொடுக்க சொல்றேன்னா, இப்போ நம்ம ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு டூல் படிக்கிறோம் இல்லையா? இது வந்துட்டு ஒரு வெப் சர்வ்லெட் கண்டெய்னர் டூல். அதாவது நீங்க உங்களோட ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணக்கூடிய டூல். ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர்ல போட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ அப்போ இந்த ஜென்கின்ஸ்க்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கு. ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ டிஃபால்ட் போர்ட் நம்பர் ஃபார் ஜென்கின்ஸ் வந்துட்டு 8080. ஓகே. சோ அப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்லயும் நீங்க இந்த போர்ட் நம்பர் 8080 நீங்க என்ன பண்ணணும்? ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். இல்லாட்டி நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? ஆல் TCP ன்னு கொடுத்திருப்போம் இல்லையா? அந்த ஆல் TCP நம்ம எனேபிள் பண்ணணும். either like we need to enable 8080 or like we need to give all TCP. so already நான் இங்க all TCP தான் கொடுத்திருக்கேன். so like என்னோட மெஷினை நான் லான்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இப்போ நான் ஜென்கின்ஸ் ஒரு இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜென்கின்ஸ் லைக் ஐ கேன் இன்ஸ்டால் இன் so many ways. so many ways in the sense லைக் நான் வந்து ஒரு பிளாகை பார்த்து இன்ஸ்டால் பண்ணலாம், ஒரு யூடியூப் லிங்கை பார்த்து இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை லைக் மல்டிபிள் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ லைக் நான் எதை பார்த்தா இன்ஸ்டால் பண்ணலாம். பட் லைக் வாட் ஐ சஜஸ்ட், நான் உங்களுக்கு பர்சனலாக ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல பார்த்து நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. சரியா? ஸோ நான் ஏன் உங்களை அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பார்த்து இன்ஸ்டால் பண்ண சொல்றேன்னா, இப்போ இந்த ஜென்கின்ஸ் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். ஓகே. இந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் இருக்கு இல்லையா? இதோட அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிளாக் பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. அது வந்து ஒரு 2 இயர்ஸ் பழைய பிளாகா இருக்கலாம். அப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த லிங்க் வந்துட்டு ஓல்டு வெர்ஷனா இருக்கலாம். அப்போ நீங்க திரும்ப இங்க இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த லிங்க் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். அப்போ உங்களோட ஜென்கின்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாம போறதுக்கு இருக்கு. இதுவே நீங்க ஜென்கின்ஸோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கும். ஸோ ஜென்கின்ஸ் அது எல்லா ப்ராப்பரா ஒர்க் ஆகும். கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ ஜென்கின்ஸ் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல நம்ம எப்படி எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஜென்கின்ஸோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வருது. எனக்கு மட்டும் தான் வருதா? இல்ல ப்ரோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல பிரேக் ஆகுதுதான் ப்ரோ. இன்னும் பிரேக் ஆகுதா? எஸ் ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. எஸ் பிரேக் ஆகுது.
இப்போ வாய்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஹலோ ப்ரோ, இப்போ வாய்ஸ் ஓகேவா சிவா ப்ரோ? இப்போ ஓகே ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலி லைக் இங்க நெட்வொர்க் வந்துட்டு நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கா, லைக் டக்குன்னு ஸ்டேபிளா இருக்கு, அதுக்கப்புறமா அன்ஸ்டேபிளா மாறிடுது. சரி, ஸோ லைக் வாட் ஐ வாஸ் டிஸ்கஸ் லைக் நம்மளோட ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷனை நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான ப்ரொசீஜரை நம்ம வந்துட்டு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல என்னோட ஃபிளேவர் என்னன்னு சூஸ் பண்றேன், அதாவது என்னோட ஓஎஸ் வெர்ஷன் என்னன்னு சூஸ் பண்றேன். இப்போ நான் யூஸ் பண்ற ஓஎஸ் வெர்ஷன் லினக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ். ஸோ அதனால லினக்ஸ் பேஸ்ட் லிங்குக்குள்ள போறேன். லினக்ஸ்ல இருக்க என்ன ஃபிளேவர்னு பார்த்தீங்கன்னா என்னோட உபுண்டு ஃபிளேவர். ஸோ அப்போ இந்த உபுண்டு லிங்க் போது so these are all the links that I should run to install my Jenkins. அப்போ இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ரன் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ரைட்? இப்போ இந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கு, வீக்லி ரிலீஸ் இருக்கு. நம்ம எதுங்க சூஸ் பண்ணணும்? ஏன் நம்ம லாங் டேர்ம் சூஸ் பண்ணணும்? இப்போ லைக் இந்த லாங் டேர்ம்க்கு வந்துட்டு அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது இங்க 3 வீக்ஸ், சாரி 12 வீக்ஸ், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இதுவே நீங்க வீக்லி ரிலீஸ் பண்ணீங்கன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே இந்த லாங் டேர்ம் ரிலீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பிஃபோர் ரன்னிங் திஸ் கமாண்ட் நம்மளோட ஜென்கின்ஸ் மெஷின்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சர்வர்ல ஜாவாவா இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா? ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த மெஷின்குள்ள லாகின் பண்ணி நம்மளோட ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, ஸோ லைக் ஜென்கின்ஸ் உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஜென்கின்ஸ் ஃப்ரம் த ஸ்கிராச் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ நீங்க கண்டிப்பா ஜாவாவை நீங்க ப்ரீரிக்வெஸ்டா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லணும். ஸோ டிஃபால்ட் யூசர் வந்து உபுண்டு. இந்த மெஷின்ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரூட் யூசரா லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெஷின்ல லைக் ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் த ஜாவா. ஸோ ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு தேவையான லிங்க்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸுமே நமக்கு இங்கேயே கிடைச்சிருக்கு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல. இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல நீங்க கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. So these are all the commands that you need to run. So first command என்ன பண்றாங்க பாருங்க, அவங்களோட பேக்கேஜ் மேனேஜர் அப்டேட் பண்றாங்க. ஸோ பேக்கேஜ் மேனேஜர்னா என்ன, ஏபிடி. ஸோ இந்த பேக்கேஜ் மேனேஜருக்குள்ளதான் உங்களோட எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்கும், கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட ஏபிடி ரெபாசிட்டரி அப்டேட் பண்றேன். ஏதாவது புது ஃபீச்சர்ஸ் வந்திருந்தா அதை அப்டேட் பண்றேன். ஸோ let it get updated. ஸோ இதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்னா என்னோட ஜாவாவை இன்ஸ்டால் பண்றதுக்கான கமெண்ட் ஏபிடி இன்ஸ்டால் ஓப்பன் ஜேடிகே 11 ஜேஆர்இ. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, ஓப்பன்னா ஓப்பன் சோர்ஸ் டூல், ஜேடிகே அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், 11னா வெர்ஷன் 11, ஸோ ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இது மொத்தமா நம்ம என்ன சொல்லுவோம், ஜாவா 11 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஜென்கின்ஸ் ரன் ஆகுறதுக்கு லைக் மினிமமா லைக் யூ ஷுட் ஹேவ் ஜாவா 11. ஆக்சுவலி ஜாவா 8 இருந்தாலே ஓகே, பட் ஜாவா 8ல வந்துட்டு லைக் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். அதனால ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் ஜாவா வித் சப்போர்ட் ஜென்கின்ஸ்னா ஜாவா 11. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக் நீங்க வந்துட்டு ஜாவா 11 மினிமம், நீங்க ஜாவா 11, ஏன்னா ஜாவாவோட வெர்ஷன் வந்துட்டு இட் வில் இன்க்ரீஸ் 14, 13, 16 அப்படின்னு இருக்கும் போயிட்டு இருக்கு. பட் மினிமமா நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ற ஜாவா 11th வெர்ஷனா இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்றேன், 11th வெர்ஷன் ஆஃப் ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் இட்ஸ் நத்திங் பட் ஆப்ட் இன்ஸ்டால் OpenJDK 11 JRE அப்படின்ற ஒரு கமாண்டா ஹிட் பண்றேன். ஸோ நான் அப்ரூவ் பண்றேன். டு யூ வாண்ட் டு கண்டினியூ கேக்குது, எஸ். ஸோ இப்போ என்னோட ஜாவா இட் வில் கெட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஒரு பேக்கேஜ் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் இருக்கான்னு பார்ப்போம்.
அதோட வெர்ஷன் செக் நம்ம போட்டு பார்ப்போம் இல்லையா? அந்த வெர்ஷன் செக் போட்டு பார்த்துட்டு லெட்ஸ் கன்ஃபார்ம். ஸோ இங்க என்னோட ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ லைக் நான் இதை எப்படி வெரிஃபை பண்றேன் அப்படின்னா ஜாவா வெர்ஷனை போட்டு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஜாவா வெர்ஷன் ப்ராப்பரா எனக்கு வரணும். ஸோ 11.017. ஸோ ஜாவா 11. ஓகே. ஸோ இப்போ உங்களோட ஜாவா இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ லைக் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் லைக் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் லைக் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் ஆகும். ரைட். ஸோ இப்போ இது என்னோட ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரி. இது என்னோட EC2ல இருக்கிற APT ரெபாசிட்டரி. ஓகே. இது என்னோட APT. ரைட். ஸோ இப்போ இந்த APT ரெபாசிட்டரிக்குள்ள ஆல்ரெடி நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அப்பாச்சி, அன்சிப், லைக் நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதெல்லாம் ஆல்ரெடி இதுக்கிட்ட நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் APT இன்ஸ்டால் அப்பாச்சின்னு கொடுத்தா எனக்கு அப்பாச்சி இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ஜென்கின்ஸ் கிட்டையும் ஜென்கின்ஸ்க்கு தேவையான பேக்கேஜஸும் இருக்கு. ஜென்கின்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையான பைனரி ஃபைல்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to access this Jenkins repository. என்னோட மெயின் மோட்டர் என்ன, இந்த பைனரி ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த ரெபாசிட்டரிக்குள்ள இதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு என்னோட APT-க்குள்ள போடுறது தான் என்னோட மெயின் மோட்டோ. என்ன, இங்க இருக்கிற ஜென்கின்ஸோட பைனரி ஃபைல்ஸை இங்க இருந்து காப்பி பண்ணிட்டு என்னோட APT ரெபாசிட்டரிக்குள்ள போடுறது. இப்போ இந்த ரெபாசிட்டரிக்குள்ள நான் உள்ள வரணும். கரெக்டா? இந்த ரெபாசிட்டரிக்குள்ள உள்ள வரதுக்கு இப்படி என்னால டைரக்டா வர முடியாது. பிளேனா என்னால வர முடியாது. ஸோ இந்த ரெபாசிட்டரிக்குள்ள என்னோட ரெக்வஸ்ட் வரணும். இப்படி என்னோட ரெக்வஸ்ட் இந்த ரெபாசிட்டரிக்குள்ள வரணும் அப்படின்னா ஐ நீட் அ கீ. அந்த கீ பேரு நம்ம என்ன சொல்றோம்னா jenkins.io.key. இதுதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், இந்த jenkins.io கீயை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா download the key. இது நம்ம ஆன்சிபிள்ல பாத்தீங்களே ப்ரோ, அந்த மாதிரி தெரியா ப்ரோ? அந்த மாதிரி தான் ப்ரோ. அங்க நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த கமெண்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே. ஓகே ஓகே. அங்க நம்ம வெறும் ஜஸ்ட் கமெண்ட்ஸ் காப்பி பேஸ்ட் பண்றோம் இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் ஆக்சுவலா என்ன பண்ணும், அது பேக் எண்ட் ப்ராசஸ் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட jenkins.io கீயை டவுன்லோட் பண்றேன் ஒரு கமாண்ட் கொடுத்து. செகண்ட் கமாண்ட்ல நான் என்ன பண்றேன்னா accessing the Jenkins repo with the key. இந்த ரெபாசிட்டரி இந்த கீ வச்சு ஆக்சஸ் பண்றோம். and copying the binary files from Jenkins repo to APT packages. புரியுதா? நான் என்ன டயக்ராம் நான் போட்டிருக்கோம், அதை அப்படியே எழுதியிருக்கேன். புரியுதா? சோ லைக் என்ன பண்றேன், இந்த Jenkins repo-வை இந்த கீ வச்சு ஆக்சஸ் பண்ணி இங்க இருக்கிற பைனரி ஃபைல்ஸை கொண்டு வந்து என்னோட APT ரெபாசிட்டரிக்குள்ள போடுறேன். இப்போ இந்த APT ரெபாசிட்டரிக்குள்ள எனக்கு புதுசா இங்க இருந்த ஒரு பேக்கேஜ் எனக்கு இங்க வந்திருக்கா. அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு அப்டேட் திஸ் APT ரெபாசிட்டரி. கரெக்டா? ஏன்னா புதுசா ஒரு பேக்கேஜ் உள்ள வந்திருக்கு. ஸோ உள்ள வந்ததுனால அப்டேட் த APT package since Jenkins binary files has came in. கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா APT install Jenkins. இப்போ ஜென்கின்ஸ்க்கு தேவையான பேக்கேஜ் எல்லாமே இங்க வந்துடுச்சா? இப்போ இங்க இருந்து APT install Jenkins போட்டா எனக்கு சிம்பிளா இன்ஸ்டால் ஆயிடும். சோ இப்போ Jenkins இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியுதா गाइस? தியரிட்டிக்கலா? Yes bro. ஓகே ஃபைன்.
அந்த ஏபிடிக்குள்ள ஜெங்கின்ஸ் இருக்காது, அதனால ஜெங்கின்ஸ் கீ பைனரிலாம் வாங்கிட்டு அதை வந்து ஏபிடில போட்டு ஏபிடில இருந்து நம்ம ஜெங்கின்ஸ் டவுன்லோட் பண்றோம். அதானே ப்ரோ? அவ்வளவுதான். ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்களா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம என்ன பண்றோம்னா curl கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, யூஸ் பண்ணல. curl-உம் wget-உம் more or less similar. wget யூஸ் பண்ணிருப்பீங்க. wget டூப்ளிகேட் யூஸ் பண்ணுவோம் ஆமா bro. இன்டர்நெட்ல இருந்து ஒரு டவுன்லோட் பண்றதுக்கு. லிங்க் இது பண்ணு. கரெக்ட். அப்போ curl-உமே அதே மாதிரி தான், பட் அதுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. curl-க்கும் wget-க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே. சோ curl-உம் wget-உம் more or less similar, பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரைட். இப்போ இந்த curl இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்களா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் என்ன பண்றேன்னா இந்த பர்టిక్యులர் லிங்க்ல எனக்கு வந்து ஒரு கீ இருக்கு. இந்த கீயை நான் டவுன்லோட் பண்றேன். ஓகே. சோ இந்த லிங்க்ல தான் கீ இருக்குன்னு எப்படி உங்களுக்கு வெரிஃபை பண்றேன்? அந்த லிங்கை காப்பி பண்ணி சும்மா உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணி காட்டுறேன். இங்க எனக்கு என்னோட கீ டவுன்லோட் ஆகுது, தெரியுதா? ரைட். சோ இந்த கீயை வச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கீயை டவுன்லோட் பண்ணி நான் எங்க வச்சுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா என்னோட EC2ல இந்த லொகேஷனுக்குள்ள வச்சுக்கிறேன். யூசர் ஷேர் கீ ரிங்ஸ்குள்ள வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன பண்றேன், கீயை டவுன்லோட் பண்ணி இந்த யூசர் ஷேர் கீ ரிங்ஸ் அப்படின்ற ஒரு லொகேஷனுக்குள்ள வச்சுக்கிறேன். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் டவுன்லோட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஹிட் பண்ண எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஜென்கின்ஸ் கீ வந்துடும். நெக்ஸ்ட் இந்த கமெண்ட் பாருங்களா. செகண்ட் கமெண்ட் நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட ஜென்கின்ஸ் கீ இந்த லொகேஷன் இருக்கா, அந்த லொகேஷன்ல இருக்கிற கீ எடுத்துட்டு போறேன். என்னோட ஜென்கின்ஸோட அந்த பேக்கேஜஸ்க்கு போறேன். இதான் என்னோட ஜென்கின்ஸோட பேக்கேஜ் லிங்க் pkg.jenkins.io/dbn. இந்த பேக்கேஜுக்குள்ள தான் ஜென்கின்ஸ்க்கு தேவையான பைனரி ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இந்த இடத்துக்கு போறேன். இந்த ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரிக்குள்ள போறேன். இந்த கீயை வச்சுக்கிட்டு இந்த ரெபாசிட்டரிக்குள்ள போறேன். கீழே என்ன பண்றேன்னா டவுன்லோட் பண்ணி எங்க வைக்கிறேன் பாருங்க, APT அப்படின்ற ஒரு லொகேஷன்ல வச்சுக்கிறேன். APT இஸ் மை பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இப்போ இந்த கீயை வச்சு என்ன பண்றேன், சாரி இந்த கமெண்ட்ல கீயை வச்சு என்னோட ஜென்கின்ஸ் பைனரி ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி என்னோட APT ரெபாசிட்டரிக்குள்ள போடுறேன். ஸோ இதுமே காப்பி பண்ணி இங்க ரன் பண்றேன். இப்போ எனக்கு இந்த ஆபரேஷன் நடந்துச்சா, இந்த கீயை வச்சு இந்த ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ணி இங்க இருக்கிற ஒரு பைனரி ஃபைலை காப்பி பண்ணி இந்த APT-ல போட்டாச்சு. இப்போ இந்த APT-ல எனக்கு புதுசா என்னோட ஜென்கின்ஸோட பைனரி ஃபைல்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், we need to update APT install jenkins. இல்லங்க, நம்ம APT அப்டேட் பண்ணணும். ஓகே. புதுசா வந்திருக்கு இல்லையா. சோ நான் இப்போ APT அப்டேட் பண்றேன். நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல அங்க இருந்தது இங்க வந்து அப்ப எனக்கு இங்க அப்டேட் ஆகுது. ஓகே. if you can able to see this package.jenkins.io ல இருந்து எனக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்டேட் ஆகுது. கரெக்டா அது அப்டேட் ஆகும்போது அதை கேன்சல் பண்ணிட்டேன். சரி, கரெக்டா இங்க அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தா உடனே அதை கேன்சல் பண்ணிட்டேன், டைம் ஆகுதுன்னு சொல்லி. சோ இப்போ உங்களுக்கு தெரியுதா உங்களோட பேக்கேஜ் வந்துட்டு APT பேக்கேஜ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. சோ எப்படி அப்டேட் ஆயிருக்கு, இந்த package.jenkins.io அப்படின்ற ஒரு கீழ இருந்து இந்த பைனரி ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ சிம்பிளா நம்ம APT இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஜென்கின்ஸ் சரசர இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே. இது எப்படி ப்ரோ ஜென்கின்ஸோட பேக்கேஜஸ் வந்து உள்ள கொண்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இதுவா ப்ரோ இது நீங்க பண்ணது இப்போ? ஆமா ஆமா ஆமா. ஓகே சூப்பர். ஓகே. APT ஜென்கின்ஸ் ரெண்டுமே ஒரே பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுதா? APTன்றது அதோட ஒரு சோர்ஸ் பேக்கேஜ் ப்ரோ. APTன்றது என்னன்னா உங்களோட EC2 மெஷின் இருக்கு இல்லையா, EC2ஓட ஒரு பிளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மொபைல் பிளே ஸ்டோர்ல தானே நீங்க உங்களோட எல்லா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்க. அப்போ EC2 பிளே ஸ்டோர் வந்துட்டு உங்க APT. புரியுதா? லினக்ஸ்க்கு MM மாதிரி இதுக்கு APT தான ப்ரோ, அதுதானே இது அந்த பேக்கேஜ் அப்டேட்டர். ஓகே ப்ரோ, थैंक यू. சரி, சோ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்
ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த பெயிண்ட்க்கு மட்டும் ஒரே நிமிஷம். இந்த கதையை மட்டும் ஒரே தடவை மட்டும் சொல்லுங்க. கீயை வச்சு ரெப்போ அது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த கீ எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் இந்த கீயை நான் மறந்துடுறேன். ஜென்ரலா என்கிட்ட வந்து ஜென்கின் ரெபாசிட்டரி இருக்கு, என்கிட்ட ஏபிடி பேக்கேஜ் இருக்கு. இந்த ஏபிடி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஈஸி டு மிஷின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ். கரெக்டா? இப்போ இந்த ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரிக்குள்ள ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஏபிடி கிட்ட இந்த ஜென்கினோட ஃபைல் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இங்க இருக்கிற ஃபைல்ஸை நான் என்னோட EC2 இருக்கிற ஏபிடிக்கு கொண்டு வரணும். ஸோ நான் இப்போ ஜென்ரலா காப்பி கமாண்ட் டபிள்யூ கமாண்ட்லாம் போட்டா எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரின்றது செக்யூர் ரெபாசிட்டரி. இந்த ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரிக்குள்ள இருந்து இந்த பைனரி ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து jenkins.key வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த jenkins.io கீயை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா இந்த கீயை வச்சு இந்த கீ என்னோட லோக்கல் மிஷின்ல இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணலையா, எங்க இருக்குன்னா யூசர் லோக்கல் கீ ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்துல எனக்கு இந்த கீஸ் எல்லாமே இருக்கும். இந்த jenkins.io கீ. இப்போ இந்த jenkins.io கீ எடுத்து போயிட்டு இங்க இருக்கிற ரெபாசிட்டரியில ஆக்சஸ் பண்ணி இந்த ரெபாசிட்டரிக்குள்ள இருக்கிற இந்த பைனரி ஃபைல்ஸை என்னோட ஏபிடி பேக்கேஜ் மேனேஜருக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ நீங்க அந்த கமாண்டை பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு 3 ஸ்டெப்பா இருக்கும். சார் அப்போ வந்து நம்ம லினக்ஸ் அமேசான் லினக்ஸ் மெஷின்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம ஜென்கின்ஸ் ரெப்போ உள்ள போய் அதுல இருக்கிற திங்ஸ்லாம் வந்து அதுல இருக்கிற அந்த பேக்கேஜஸ் எல்லாம் வந்து இங்க நம்ம எப்படி ஆப்டுக்கு ஷிஃப்ட் காப்பி பண்றோமோ அதே மாதிரி எம்முக்கு காப்பி பண்ணி அங்க இருந்து இன்ஸ்டால் பண்ணணுமா? ஸோ சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க வந்து அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா? எஸ் சார். அது என்ன ஃபிளேவர் ஆஃப் OS? CentOS, Debian, Red Hat, Ubuntu, அது என்ன டைப் ஆஃப் OS? அமேசான் லினக்ஸ் மெஷின். Red Hat bro. அது என்னன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. சரியா? சரி, இப்போ லைக் ஜஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க வந்துட்டு அது வந்து Red Hat தான். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரிக்கு ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அந்த கீயை நீங்க இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஜாவா இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ லைக் அப்படியே வைஸ் வர்சா தான். ஸோ த காமன் ஸ்டெப்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்டே த சேம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கமாண்ட்ஸ் மட்டும் தான் மாறும். ஸோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ற பாத்து மாறும். நம்ம வந்துட்டு ETC APT-க்குள்ள நம்ம டவுன்லோட் பண்ணோமா, இங்க உங்களுக்கு ETC M-ல டவுன்லோட் ஆகுது. ஆல்ரைட், ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களோட ஜென்கின்ஸ் வந்துட்டு எஸ் நவ் இட் இஸ் ரன்னிங் ஃபைன். ஸோ இப்போ இந்த ஜென்கின்ஸ் வந்து ப்ராப்பரா ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெர்ஷன்லாம் போட்டு பார்த்தா இந்த ஜென்கின்ஸ் ஒரு ப்ராசஸ், இது வந்து வெர்ஷன்லாம் ஒர்க் ஆகாது. அப்போ ஏன்னா இது வந்து ஒரு வெப் சர்வலெட் கண்டெய்னர், இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ அப்போ ஐபி அட்ரஸ் பிளஸ் போர்ட் நம்பர் போட்டு பார்க்கலாம்ல ப்ரோ? ஒரு நிமிஷம், நம்ம மிஷின் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சரி, சோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்ரலா உங்க சர்வர்ல வந்து ப்ராசஸ் ஐடின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? PID அப்படின்னு ஒன்று இருக்கு. தெரியாது ப்ரோ. எஸ் சார். தெரியாது ப்ரோ. சரி, ப்ராசஸ் ஐடி என்னங்க? PID என்னங்க? ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஐடி இருக்கும். ஓகே, சோ இப்போ ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு ஐடி இருக்கும். நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ வந்து ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வருக்குள்ள வந்துட்டு நிறைய ப்ராசஸ் ஐடிஸ் இருக்கும். ஸோ லைக் 1 2 3 4 மாதிரி. இப்போ லைக் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுது, இல்ல ஒரு கமாண்டை நீங்க ரன் பண்றீங்க, இல்ல லைக் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க உங்களோட சர்வர்ல, உங்களோட லினக்ஸ் மிஷின்னா அந்த ஒரு ப்ராசஸ் ஐடி அதை ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் ஐடில நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ps-ef ஒரு கமாண்ட். இந்த ps-ef என்ன பண்ணுன்னா உங்களோட ப்ராசஸ் ஐடி என்னென்ன ப்ராசஸ் ஐடி என்னென்ன இது வந்துட்டு ஆக்குபை பண்ணிருக்குன்னு காட்டும். ஸோ 1 2 3 4 அப்படின்னு சொல்லி லைக் இது வந்துட்டு லைக் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன கமாண்ட் என்னென்ன ப்ராசஸ் ஆக்குபை பண்ணிருக்குன்னு பார்ப்போம். இப்போ லைக் நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணது அது வந்து இந்த ப்ராசஸ் நம்பர் 5919ல ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஜென்கின்ஸ் ரன்னிங் கமாண்ட், இது ஜென்கின்ஸ் ரன் பண்றதுக்கான கமாண்ட் லைக் விச் இஸ் ஆக்குபைட் இந்த சர்வர். இப்போ இது ப்ராப்பரா ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்கலாம்னா எஸ் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஜென்கின்ஸ் ரன் ஆகுது. இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா ப்ராசஸையும் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன்.
இல்ல எனக்கு ஜென்கின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபில்டரை போட்டு கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஃபில்டர் கமாண்ட்னா grep கமாண்ட போட்டு இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க ஜென்கின்ஸ் எந்த ப்ராசஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்கின்ஸ் now it is running in 5919 and Jenkins default port number na 8080. So now you can able to see your Jenkins is probably running in the port number 8080. So இப்போ நம்ம எப்படி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்களோட IP plus port number. IP address with the port numberல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். Yes. So once you hit this உங்களுக்கு வந்துட்டு Jenkins வந்து unlock ஆகும். So Jenkins unlock வந்துட்டு like உங்களுக்கு initial admin password உங்களுக்கு கேக்குது. So இந்த initial admin password உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா this is the location where you are having your initial password. ஓகேங்களா? So இப்போ நீங்க இது unlock பண்ணனும்னா இந்த லொகேஷன்ல போயிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் எடுத்துக்கணும். டிஃபால்ட் பாஸ்வேர்ட் எடுத்துக்கணும். Copying this. ஒரு ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை நீங்க எப்படிங்க பாப்பீங்க? What is the command? cat command. So cat link. இப்போ இந்த ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த என்கிரிப்டட் தான் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு. சோ இப்போ இந்த பாஸ்வேர்டை நீங்க என்ன பண்றீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க, ரைட்? சோ இப்போ நீங்க இதை அன்லாக் பண்ணலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜென்கின்ஸ் இப்போ உங்களுக்கு அன்லாக் ஆகும், ரைட்டா? பிரதர் என்ன இது? எங்க ஊர்ல தை மாசத்துக்கு தேர் போடுவாங்க. ஓகே, தேர்ல இந்த மிட்டாய் தேங்காய் மிட்டாய் வேற ஒண்ணும் இல்லை. இது கோயிலுக்கு போய் தை மாசத்துக்கு அதனால வாங்கி. சரி, சோ இப்போ நம்ம வந்துட்டு ஜென்கின்ஸ் அன்லாக் பண்ணிட்டோம். அன்லாக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ண கேக்குது. சோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஒன்னு அவன் சஜஸ்ட் பண்ற பிளகினை இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்களா உங்களுக்கு என்ன பிளகின்ஸ் இருக்குமோ அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கேக்குது. சோ டு ஹேவ் தி ப்ராப்பர் ஸ்மூத் கம்யூனிகேஷன், லைக் நம்ம ஸ்மூத்தா லைக் நம்ம ஜென்கின்ஸ்ல ஆன்போர்ட் ஆகணும் அப்படின்னா அவன் கொடுக்குற சஜஷன் பிளகின்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட பிளகின்ஸ் எல்லாமே it will get started downloading. ஓகே, சோ இங்க இருக்க பிளகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில பிளகின்ஸ் தெரியும், ஒரு சில பிளகின்ஸ் தெரியாது. இப்போ நம்ம git எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ git plugin இருக்கு, LDAP plugin for your authentication, ant, gradle, like yeah. சோ இதெல்லாமே உங்களோட ஜென்கின்ஸ்ல பை டிஃபால்ட்டா இருக்க வேண்டிய பிளகின்ஸ். சோ இப்போ இந்த பிளகின்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிறதுக்கு it will take ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கும், ரைட்? சோ till here உங்களுக்கு இந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் இல்ல இது வரைக்கும் நம்ம பேசின டாபிக்ஸ்ல ஏதாவது புரியல, இல்ல லைக் யூ நீட் சம் மோர் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா எஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. Yes, all clear? Yes bro, பக்கா bro. Yes bro. சரி, how was your weekend guys? Very good bro. Yes. Eat, repeat, அவ்வளவுதான். Nice, nice. அவ்வளோ நேற்று கோரா ஃபுட் ஷீட் போனாங்க, ஒரு சம்பவம் ஆயிடுச்சுடாப்பா. ஃபர்ஸ்ட் புரியல bro எனக்கு. நேற்று கோரா ஃபுட் ஷீட் போயிருந்தோம். ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ, நல்லா தானே ப்ரோ இருப்பாங்க? அங்க வைப்ல நல்லா தான் ப்ரோ இருந்தது. அங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், ஃபுட் நல்லா இல்ல, அப்செட் ஆயிடுச்சு. இங்க இருந்து மாடு மாதிரி வண்டியை மிச்சு போயிட்டு வீட்டுல வேற நான் வெளியே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். அசிங்கமா போச்சுக்கோங்க. சோ இது வரைக்கும் நீங்க உங்க GitHubல எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்களா?
நீங்க அட்டன் பண்ணல, நசீம் அட்டன் பண்ணல. வேற கிட்டா ப்ரோ? கிட் தானே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஆமா ப்ரோ. ஆமா ஆமா. என்னங்க நீங்க என்னையே கன்ஃபியூஸ் பண்றீங்க. இல்ல கிட்டப்னு என்னடா இதுன்னு பார்த்தேன். ஓகே ப்ரோ. சரி, கிட்டுக்கும் கிட்டப்புக்கும் என்னங்க டிஃபரன்ஸ் அப்போ? இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லிருக்கீங்க. கிட்டப்னா ரெபாசிட்டரி ப்ரோ. ஓகே. கிட்னா லோக்கல் ரெபோ. கிட் ப்ரோ. Actually, Gitன்றது ஒரு டூலுங்க. Where like you will be running your Git commands, and GitHubன்றது like where you will be keeping all your files. ஓகே. சரி. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட ஜென்கின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டை லைக் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சஜஸ்டட் பிளகின்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அப்போ லைக் இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு பாஸ்வேர்டு எனக்கு இருந்துட்டே இருக்குன்னா இட் இஸ் a security vulnerability. கரெக்டா? சோ இந்த ஒரு இதுவுமே ஒரு பாஸ்வேர்ட் தான். அப்போ இந்த பாஸ்வேர்ட் வந்துட்டு லைக் இட் ஷுட் பி deleted. இல்லையா? அப்போ நம்ம எதுவும் delete பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்த இடத்துல நீங்க ஒரு யூசரை கிரியேட் பண்றீங்களா, அட்மின் யூசர். இந்த அட்மின் யூசரை கிரியேட் பண்ணி நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த மொமெண்டே உங்களோட அந்த பர்டிகுலர் ஃபைல் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் ஒரு டைரக்டரி இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் டைரக்டரி delete ஆயிடும். பாப்போமா? சோ லைக் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு அட்மினை கிரியேட் பண்றேன். சோ பாஸ்வேர்ட் அட்மின் 1 2 3. ரைட். சோ இப்போ பாஸ்வேர்டு ராங். பாஸ்வேர்ட் ராங். சொல்லுங்க ப்ரோ. கிளாஸ்ல இருக்க முடிச்சு வந்துட்டுமா? சோ இப்போ உங்களோட ஜென்கின்ஸ்ல நீங்க வந்துட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த யூசர் வந்து உங்களோட அட்மின் யூசரா நீங்க ஆட் பண்ண போறாங்க. சேவிங் அண்ட் ஃபினிஷிங். சோ ஜென்கின்ஸ் இஸ் ரெடி டு யூஸ். சோ இந்த ஒரு டேஷ்போர்ட் தான் உங்களோட ஜென்கின்ஸோட டிஃபால்ட் டேஷ்போர்டு. ஓகே. சோ இப்போ உங்களோட ஜென்கின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களோட இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. இந்த இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலே எனக்கு இல்ல. ஏன்னா லைக் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோமா, இனிமேட்டு இந்த யூசரால மட்டும்தான் இந்த ஜென்கின்ஸ் போர்ட்டலுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் லைக் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம உள்ளேயும் வந்துட்டோம். இப்போ இதுதான் உங்களோட ஜென்கின்ஸோட ஒரு டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும்னா லைக் இந்த இடத்துல உங்களோட மேனேஜ் ஜென்கின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் உங்களோட ஜென்கின்ஸோட ஒரு ஹார்ட் பீட்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த இடத்துல உங்களோட டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் த ஜாப்ஸ். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் த டாஸ்க் ஜாப்ஸ். ஸோ இங்க நம்ம என்ன சொல்லுவோம், ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். ஜாப் அப்படின்றது என்னன்னா ஒரு டாஸ்க் விஷயம். ஸோ இப்போ லைக் நீங்க வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ அதை நீங்க வந்து பில்டு பண்றீங்க. இப்போ லைக் நான் வந்து ஒரு என்னோட டீம்ல ஒரு 4 அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 அப்ளிகேஷனுக்கு நாங்க வந்துட்டு லைக் தனித்தனியா பைப்லைன்ஸ் வச்சிருக்கோம், ஜாப்ஸ் வச்சிருக்கோம். இப்போ எங்களோட அப்ளிகேஷன் ஒன்று மைக்ரோ சர்வீஸ்ல இருக்கும். ஸோ இப்போ லைக் மொத்தமா ஒரு 4 அப்ளிகேஷன். ஸோ 4 அப்ளிகேஷனுக்குள்ள லைக் ஈச் அப்ளிகேஷன் வில் ஹேவ் சம் குட்டி குட்டி மைக்ரோ சர்வீஸ். ஸோ அப்போ மொத்தமா 4 அப்ளிகேஷன் வந்து நாங்கள் 4 ஜாபா வச்சிருக்கோம். ஸோ அந்த ஜாப்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஒன்னு யூ கேன் கோ அண்ட் கிரியேட் த ஜாப் ஹியர் ஆர் எல்ஸ் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் இட் ஹியர். ஸோ நியூ ஐட்டம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் கிரியேஷனுக்கான ஹோம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல யூ ஆர் ஹேவிங் சம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். இதுல நீங்க ஃப்ரீ ஸ்டைல் ஜாப், பைப்லைன் அண்ட் மல்டி பிரான்ச் பைப்லைன், இந்த ஒரு 3 வார்த்தையை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூ கேட்பாங்க வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்டைல், பைப்லைன், மல்டி பிரான்ச் பைப்லைன். ஸோ மேக்ஸிமமா நீங்க இந்த செஷன்ல படிக்கும் போது ஃப்ரீ ஸ்டைல், உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல பைப்லைன் படிப்பீங்க. ஸோ நாளைக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போதும் எதர் ஃப்ரீ ஸ்டைல ஒர்க் பண்ணுவீங்க இல்லாட்டி பைப்லைன்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ரேரா மல்டி பிரான்ச் பைப்லைன்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்னோட ஒரு ஜாபுக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுக்க போறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக நான் இதை பண்றேன். அதனால லைக் இந்த ஜாப் பேரு நான் வந்துட்டு டெவ்னு கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃப்ரீ ஸ்டைல் ஜாப். ஓகே. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஐ வில் பி ஹேவிங் சம் கான்ஃபிகரேஷன் செக்ஷன்ஸ்.
ஸோ இங்க எனக்கு பாத்தீங்கன்னா லைக் ஐம் ஹேவிங் 6 types of configuration: general, source code management, build triggers, build environments, build steps, and post build actions. அப்படின்னு எனக்கு வந்துட்டு லைக் 3 to 6 கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ லைக் நம்ம ஒன் பை ஒன்னா லைக் லெட் சி லைக் எந்த ஒரு சினாரியோக்கும் ஒரு கான்ஃபிகரேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். அந்த கான்ஃபிகரேஷன் பேரு பில்ட் ஸ்டெப்ஸ். என்ன கான்ஃபிகரேஷன்? பில்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இந்த பில்ட் ஸ்டெப்ஸ் இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து இங்க எக்ஸிக்யூட் ஷெல் இருக்கு இல்லையா, இந்த கமாண்டை நம்ம கொடுப்போம். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம். என்ன எழுதுவோம்? ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம். இங்க வந்துட்டு எனக்கு ஒரு 40 ஷெல்ஸ்க்கு ஒரு 40 லைனோ இல்லை ஒரு 50 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். இந்த கோடெல்லாம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அந்த என்டையர் சிஐசிடி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆட்டோமேஷன் கோட் எல்லாமே எழுதும். ஒரு கோடை கிட்ல எடுக்கிறது, அதை நம்ம ஜென்கின்ஸ்ல வைக்கிறது, மேவன்ல வச்சு பில்டு பண்றது, டாக்கர்ல வச்சு கண்டெய்னரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி லைக் நம்ம ஒரு பெரிய ஒரு ஃப்ளோவை நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். இப்போ நம்ம கிட்ட கிட் மட்டும் தான் இருக்கு, டாக்கர் இல்ல, கியூபர்நெட்டிஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. லைக் நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் ஜென்கின்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். அதனால இந்த இடத்துல லைக் நம்ம சிம்பிளான கமாண்ட்ஸை வச்சு நம்ம நான் இதுல ஒரு சிம்பிள் கமாண்டை கொடுத்து நான் இங்க படிக்கிறேன். ஓகே, சோ ஷெல் ஸ்கிரிப்ட்னா நம்ம அதுல இது ஸ்டார்டிங்ல ஒரு லைன் கொடுக்கணும்ல, ஆஷ் நாட் பின். எஸ் கொடுக்கலாம், பின் பேஷ் கொடுப்பீங்க. அது தர வேண்டாமா? டைரக்டா டேட்னு எழுதி இருக்கீங்க. எஸ், நீங்க வந்துட்டு பெரிய ஸ்கிரிப்ட் இருக்குன்ற பட்சத்துல லைக் நீங்க கொடுக்கலாம். நீங்க உங்களோட கர்னலை சூஸ் பண்ணலாம், பேஷ் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ லைக் நான் சிம்பிள் கமாண்டா தான் கொடுக்குறேன். ஓகே ஓகே, சோ சிம்பிள் கமாண்ட்ஸ்க்கு இது ஓகே. இல்ல லைக் நீங்க இப்படிதான் கொடுப்பீங்க அப்படின்னா எஸ் யூ கேன் கொடுக்கலாம். நோ ஹார்ம் இன் தட். பட் இப்போ எனக்கு இதுக்கான அவசியம் கிடையாது, பிகாஸ் லைக் இட் இஸ் a simple command. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்றேன், என்னோட ஒரு கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ரைட், ஸோ பில்ட் ஸ்டெப்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் கமாண்டை கொடுத்துட்டு என்னோட ஜாபை சேவ் பண்றேன். ஸோ இப்போ என்னோட ஜாபை சேவ் பண்ண உடனே இந்த பார்த்த பாருங்க, நான் டேஷ்போர்ட்ல இருந்தேன், இப்போ என்னோட ஜாபுக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த ஜாபுக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஜாபை நம்ம ரன் பண்ணி விட போறோம். ஸோ ஜாபை ரன் பண்றதுக்கு லைக் நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் பில்டு நவ். ஸோ பில்டு நவ் அப்படின்றது என்னன்னா இந்த ஜாபை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட போறோம். ஸோ இப்போ என்ன பண்றேன், பில்டு நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ பில்டு நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா என்னோட ஜாப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து உங்க ஜாப் ரன் ஆகிருக்கு. ஸோ நீங்க இது வந்து பில்ட் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். இந்த பில்ட் ஹிஸ்டரியில நீங்க எத்தனை வாட்டி ஜாப்ஸ் ரன் பண்ணிருக்கீங்க, ஒரு வாட்டி ஜாப் ரன் பண்ணும்போது அந்த ஜாப் உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி டோட்டல் ஹிஸ்டரி உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ டோட்டலா இப்போ இந்த ப்ராஜெக்ட் டெவ் நீங்க ஒரே ஒரு வாட்டி ரன் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர் சிம்பிள் வருது. இப்போ இதை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல கன்சோல் அவுட்புட்னு ஒன்று இருக்கா. இந்த கன்சோல் அவுட்புட்ன்றது உங்களோட லாக்ஸ். லாக்ஸ்னா என்ன, அந்த ஜாப் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ இந்த ஜாப் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிருக்கு. இந்த டேட் கமாண்டை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி இங்க கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜாப் இப்போ உங்களுக்கு சக்சஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த டேஷ்போர்டை பாருங்களேன். இந்த டேஷ்போர்ட்ல நீங்க பார்க்கல உங்களுக்கு இங்க ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இங்க வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் என்ன பண்ணும், உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. ஸோ வெதர் உங்களுக்கு நல்லா சன்ஷைனா இருக்கு. ரைட், ஸோ இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 100 ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள போயிட்டு அது சக்சஸா ஃபெயிலியர் ஆகுன்னு என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. கரெக்டா? ஸோ ரேதர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஐகான்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் இந்த ஜாப்ல ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜாப் எனக்கு என்ன ஆகும், ஃபெயிலியர் ஆயிடும். இப்போ ஜாப் ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா இந்த ஜாப்ல நம்ம கொடுத்துருக்க கமாண்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. என்னோட ஜாப் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்க டேஷ்போர்ட்ல பாருங்களேன். ஸோ உங்க டேஷ்போர்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க உங்களுக்கு வந்து டிக் சிம்பிள் இருந்தது, பட் இப்போ உங்களுக்கு ஃபெயிலிங் காட்டுது. அதே சமயம் உங்களோட வெதர் சிம்பிளும் மாறுச்சு. ஏர்லியர் வெதர் சிம்பிள் வேறையா இருந்தது, இப்போ உங்களுக்கு க்ளௌடா இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த வெதர்ன்றது என்னன்னா இட் வில் ஷோ த லாஸ்ட் 5 ரிப்போர்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு டெவ் ஜாப லாஸ்டா 5 தடவை ரன் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்க. அந்த 5 தடவை எப்படி அந்த பில்ட் இருக்கு, அந்த பில்ட் ஸ்டேபிளா இல்லையா, அந்த பில்டோட நேச்சர் என்னன்னு காட்டும். இப்போ நம்ம மொத்தமா 2 தடவை ரன் பண்ணிருக்கோம். அந்த 2 தடவைல ஒரு வாட்டி சக்சஸ், ஒரு வாட்டி ஃபெயிலியர். அப்போ இந்த ஜாபோட பில்டோட ஸ்டெபிலிட்டி 50% தான்.
ஓகே. சோ இப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ் ஸ்டேட்டஸ் காட்டுது பாருங்க. லாஸ்டா இது சக்சஸ் ஆகி 1 minute 44 seconds ஆகும். சோ அது சக்சஸ் ஆன பில்ட் நம்பர் என்ன 1. லாஸ்டா எப்போ ஃபெயிலியர் ஆச்சு 6.3 seconds ஆகும். லாஸ்டா ஃபெயிலியர் ஆன பில்லோட நம்பர் இது. லாஸ்டா ஒரு ஜாப் ரன் ஆச்சு இல்லையா, அந்த ஜாபோட டியூரேஷன், அது எவ்வளவு நேரம் அந்த ஜாப் ரன் ஆகிருக்குன்னு. சோ ரியல் டைம்ல நீங்க கேட்டீங்கன்னா 0.1 செகண்ட் 0.2 செகண்ட் ரன் ஆகுது. மினிமமா உங்ககிட்ட ஒரு ஜென்கின் ஜாப் இருக்கு, அது ரன் ஆகுதுன்னா 15 minutes மினிமம் காமனா. இதுவே வந்துட்டு நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டா வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 1/2 hour. சோ அப்போ ஒரு ஜென்கின் ஜாப் ரன் ஆகிறதுக்கு லைக் இட் மே டேக் between 15 to half an hour டைம் கேப், ரைட்? சோ இப்போ லைக் நம்ம தேர்ட் டைம் ரன் பண்ணிருக்கோம். இப்போ உங்களோட அந்த வெதர் ஐகான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. யூ கேன் ஏபிள் டு see, ரைட்? ஃபோர்த் டைம் நான் ரன் பண்றேன். ஃபோர்த் டைம் எனக்கு ஃபெயிலியர் தான். ஸோ ஃபைனலா ஃபிஃப்த் டைம் ஒரு வாட்டி ரன் பண்றேன். இப்போ என்னோட வெதர் ஐகான் நல்லாவே சேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஜென்கின் ஜாப், இந்த ஸ்டேட்டஸ், இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் எனக்கு பார்த்த உடனே எனக்கு இட் வில் கிவ் சம் குட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். புரியுதா? ஸோ இப்போ இது நம்ம வந்துட்டு சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப அது வந்து இட் வில் கம் டு தி ஒரிஜினல் ஸ்டேட். இந்த பில்ட் ஸ்டில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா நம்ம எத்தனை வாட்டி ரன் பண்ணிருக்கோம், ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது அதோட ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது. ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ திரும்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட கமாண்ட்ஸ் நம்ம ப்ராப்பரா ரன் பண்ண வைப்போம். ஸோ இதுல நீங்க யூஸ் பண்ற பைப்லைன் ப்ராஜெக்டா நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்போ அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ அப்போ லைக் நீங்க வந்து இந்த மாதிரி நார்மல் டம்மி கமாண்ட்ஸ் வச்சு படிக்காம லைக் நீங்க ரியல் டைமா கமாண்ட்ஸ் படிப்பீங்க. ஸோ இப்போ நான் ரியல் டைம் கமாண்ட்ஸ் வச்சு போட்டாலும் என்னால ஜென்கின் ஜாப் ரன் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் நாட் ஹேவிங் தி கிட் இன்டெகிரேட்டட், ஐ ஹேவன்ட் இன்டெகிரேட்டட் டாக்கர், ஐ ஹேவன்ட் இன்டெகிரேட்டட், வேற எதுவுமே நான் இன்டெகிரேட் பண்ணல. இது வந்து வெறும் ஜென்கின்ஸ் மட்டும். புரியுதா? So don't think like நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கமாண்ட்ஸ்ல படிக்கிறோம். பிகாஸ் லைக் we are not having the exact environment. நம்ம கிட்ட கிட், மேவன், சோனார் கியூப், டாக்கர், நெக்ஸஸ் அந்த மாதிரி நம்மகிட்ட எதுவுமே இல்லை, ரைட்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ என்னோட ஜாப் அகைன் இட் கேம் டு சன்னி. ஸோ லைக் லாஸ்ட் பில்ட் சக்சஸ் நம்பர் 10. ஸோ டோட்டலா இதோட பில்ட் ஸ்டெபிலிட்டி பாருங்க. லாஸ்ட் 5 டைம்ஸ்ல there are no builds fail. So அப்போ 100% this job is perfect. சரிங்க, இது புரியுதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. How this is working அப்படி புரியுதா? ஆனா இது கன்சோல்குள்ள போய் பார்க்க முடியுமா ப்ரோ? இப்போ அந்த டேட்டு அப்படிலாம் இங்கே காமிச்சிங்கல்ல, இது புரியுது. ஆனா இது எதுக்கு பண்றோம்னு தெரியல ப்ரோ. இது எதுக்கு பண்றோம்னு புரியலையா? ஆமா. சரி, இப்போ இந்த இடத்துல அதான் சொன்னேன், இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கோட் எழுதுவீங்க. கிட் க்ளோன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கிட் க்ளோன் பண்ணி அந்த க்ளோன் யூஆர்எல் கொடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு கிட் வந்துருமா? அதுக்கு அடுத்து மேவன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்க சோனார் கியூப் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா டாக்கர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு டூல்ஸுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை ஒரு ஷெல் ஸ்கிரிப்டா எழுதுவீங்க. அப்போ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்களுக்கு ரன் ஆனா என்ன ஆகும், உங்களுக்கு கிட்ஹப்ல இருக்க ஒரு புது கோடு உங்களுக்கு ஜார் ஃபைலாவோ வார் ஃபைலாவோ கிரியேட் ஆகி உங்களுக்கு உங்களோட எண்ட் யூசர் வரைக்கும் போயிடும். இது புரியுதா? ஆமா. எண்ட் யூசர் மீன்ஸ் யாரை சொல்றீங்க? எண்ட் யூசர்னா இப்போ உங்க அப்ளிகேஷன் சொல்றேன். அப்ளிகேஷன் அப்டேட் ஆகும். ஓகே. இப்போ லைக் நீங்க வந்துட்டு ஒரு நீங்க வந்துட்டு ஒரு பேங்க் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் வெர்ஷன் 1ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ லைக் நீங்க அதை வந்துட்டு உங்க டெவலப்பர் வந்து வெர்ஷன் 2க்கு வந்து கோட் எழுதி கிட்ல புஷ் பண்ணிட்டான். கிட்ல புஷ் பண்ண உடனே ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், கிட்ல இருந்து கோட் எடுக்கும், அந்த ஜாவா கூட ஜாரா மாத்தும், அந்த ஜாரா எடுத்துட்டு வந்துட்டு டாக்கர் இமேஜா மாத்தும், நடுவுல இருக்க செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் பண்ணும். சோனார் கியூப் செக், டாக்கர் இமேஜா கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு போய் உங்க குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல டிப்ளாய் பண்ணிடும். அப்போ ஃபைனலா அவன் கோட் எழுதி முடிச்சு அவன் கிட்ல போடுற வரைக்கும் தான் அவனோட வேலை. அவன் போட்ட தட் மொமெண்ட் உங்களோட அப்ளிகேஷனே அப்டேட் ஆயிடும். இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி தானே ப்ரோ? அப்போ அதாவது ஒரு ஆமா, இந்த பைப்லைன் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. அதுதான் இப்போ ஒன்ஸ் வந்து கிட்ல அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்து அதை அப்டேட் பண்ணிக்கும் நம்மளோட. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC போர்ட்டல்ல வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னா கிட்ல அப்லோட் பண்ணிட்டா டைரக்டா அதுல வந்துரும் இதோட ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. சோ இது வந்துட்டு டீமை பொறுத்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா ரெண்டு பைப்லைன் வச்சிருப்பாங்க. சிஐக்குன்னு ஒரு பைப்லைன், சிடிக்குன்னு ஒரு பைப்லைன் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இல்ல லைக் CI/CD 2 பைப்லைன்னா சேர்த்தும் வச்சிருப்பாங்க.
சிஐனா லைக் உங்களோட கிட்ல இருந்து கோட் எடுத்து ஜென்கின்ஸ்ல வச்சு மேவனை வச்சு அது ஜாவாவை ஜாரா கன்வெர்ட் பண்ணி சோனார் கியூப்ல செக்யூரிட்டி செக் பண்றது, ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் பண்றது. டிப்ளாய்மெண்ட்னா அந்த டாக்கர் இமேஜா மாத்தி அது உங்களோட கியூபர் டிஸ்கஸ்ல டிப்ளாய் பண்றதுக்கு 2 பைப்லாம் வச்சிருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு அப்ளிகேஷனுக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 அப்ளிகேஷன் இருக்கு, அப்போ 10 சிஐசிடி பைப்லைன் நீங்க வச்சிருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட ஜென்கின்ஸ்ல சாரி உங்க கிட்ல உங்ககிட்ட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம பார்த்தோம்ல டெவ் பிரான்ச், நிறைய ஃபியூச்சர் பிரான்ச் இருக்குன்னா அப்போ அந்த அத்தனை பிரான்ச்சஸ்க்கு நீங்க அத்தனை பைப்லைன்ஸ் வச்சிருப்பீங்க, இல்லை நீங்க மல்டி பிரான்ச் பைப்லைன் வச்சிருப்பீங்க. புரியுதா? இப்போ இதெல்லாமே நம்ம இந்த கம்மிங் டேஸ்ல பண்ணுவாங்க ப்ரோ. நம்ம கம்மிங் டேஸ்ல நம்ம ஜென்கின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜென்கின்ஸ்ல என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த இடத்துல என்னால டாக்கர் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா டாக்கர்னா என்னன்னு உங்களுக்கும் தெரியாது. இன்டெகிரேட் பண்ற ஃபீஸிபிலிட்டி நம்ம கிட்ட இல்ல. ஆனா இப்போ அதனாலதான் உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல நம்ம கிட், ஜென்கின்ஸ், டாக்கர் இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம ப்ராஜெக்ட் செஷனுக்கே நம்ம அனுப்புவோம். ஓகே ப்ரோ. சோ இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் செஷன்ல வந்து இது எல்லாமே இன்டகிரேஷன் பண்ணுவாங்க. நீங்க படிச்ச டூல், நீங்க படிக்காத டூல் எல்லாமே இன்டகிரேட் பண்ணி பாப்பீங்க. ஓகே புரியுதா? எஸ் எஸ் ப்ரோ. இப்போ இதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் நாங்க இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லாட்டி அது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஜாப்க்குமே டிஃபர் ஆகுமா ப்ரோ? புரியல ப்ரோ. இல்ல இப்போ இந்த ஷெல் கமாண்ட் கொடுக்குறீங்களா, இது டிஃபால்ட்டா ஒரு சிலது தான் இருக்கா, இல்லாட்டி இது நிறைய இருக்கா? லைக் படிக்கிறது கேட்கலாம். இல்ல ப்ரோ, லைக் இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்கு நீங்க ஷெல் கமாண்ட் கொடுக்குறீங்க. இதுவே நீங்க வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, உங்களோட குரூவி ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, டிக்ளரேட்டிவ் பைப்லைன் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. இது வந்துட்டு இட் இஸ் சேஞ்சிங், இட் வில் பி சேஞ்சிங், இட் இஸ் சேஞ்சபிள் இன் நேச்சர். இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஒரு எக்ஸிக்யூட் ஷெல் கமாண்ட்ஸ் கொடுப்பீங்க. இதுவே நீங்க ஒரு நாங்களே தான் எழுதணுமா? அதாவது இப்போ ஆஃபீஸ் அத லைவ்ல சொல்றா நாங்களே தான் இதெல்லாம் எழுதுற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலி இன்டர்வியூல நீங்க தான் எழுதணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ரியல் டைம்ல நீங்க தான் எழுதணும்னு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை என்ஹான்ஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே ஓகே. அண்ட் மேக்ஸிமம் யாருமே பைப்லைன்லாம் என்ஹான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பைப்லைன்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பைப்லைன் ஓபன் பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு எரர் என்ன எரர், டாக்கர்ல எரர்னா டாக்கர்ல என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்டர்வியூல லைக் நீங்க எழுதிருக்கீங்களா, உங்களுக்கு எழுதி தெரியுமான்னு கேட்பாங்க. புரியுது ப்ரோ. இன்னைக்கு செஷனை நம்ம இங்க ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு நாளைக்கு லைக் நம்ம ஜென்கின்ஸோட பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஓகே ப்ரோ. இந்த செஷன்ல உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அண்ட் இந்த பேசிக் சிம்பிள் ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. சார் ஜென்கின்ஸ் ஆயிட்ட பிறகு என்ன சார் எடுப்பீங்க? டாக்கர். ஓகே சார். ஜென்கின்ஸ் இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இருங்க முடிச்சிடுவோம். நம்ம ஜென்கின்ஸ் 4 செஷன் இருக்கும், டாக்கர் 3 செஷன் இருக்கும் probably. ஓகே சார். சரிங்க guys, so I'm good to wrap the session if you don't have any doubts. Shiva bro, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சார் நான் இன்னொரு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் செஷன்ல क्वेश्चन கேட்குறேன். சரி, ஏதாவது டவுட் இருந்தா பிங் பண்ணுங்க. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு? நோ ப்ரோ. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு? ராஜசேகர் ப்ரோ கேக்குதா ப்ரோ? எஸ் கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நோ கிளியர் ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகே गाइस, சரிங்க நம்ம வந்துட்டு மீட் பண்ணுவோம் டுமாரோ கிளாसेसல. சார் நான் இன்னைக்கு உபுண்டு மெஷின் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண ட்ரை பண்ணேன் சார். எனக்கு 3 தடவையுமே வந்து சர்வர் எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்க? உபுண்டுல AWS பொறுத்தவரைக்கும் ஸ்டேபிளா இருக்குது 18.04 இருந்துச்சு. 18 உபுண்டுனே இருந்துச்சு, முன்னாடியே இருந்துச்சு. அது வந்து 22 வெர்ஷன், 22 20 ரெண்டுமே அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிளா? ஓகே சார். அதுல நிறைய பிரச்சனை வருது அதுல. ஈவன் லைக் we are also facing the issue. So 18.04 வெர்ஷன் இருக்கும், அந்த வெர்ஷன் சூஸ். ஆனா சார், ஆனா இந்த விண்டோஸ்ல பவர் ஷெல்ன்னு இருக்கும்ல, அதுல போயிட்டு அந்த PPK PEM ஃபைல் வச்சு
எங்க சார் இன்னொருத்தர் சார் இருந்தாங்க சார். எனக்கு அது சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க அதுல பண்ணாங்க. அதுல ஒர்க் ஆகுது சார். ஆனா புட்டில இருந்து அது ஒர்க் ஆக அது மாட்டிருக்கு. ஏன் ஒர்க் ஆகலைன்னா உபுண்டுவோட பேக்கேஜ் மேனேஜர்ஸ் அந்த லேட்டஸ்ட் பேக்கேஜ் மேனேஜர்ஸ்ல பிரச்சனை. ம். விண்டோஸ்ல வந்துட்டு நீங்க ஏபிடி பேக்கேஜ் நீங்க யூஸே பண்ண மாட்டீங்க. அதான் தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே. இது வந்துட்டு ஓகே. known 18.0. issue from AWS. So like I am suggesting you to use 18.04 version. 18.04. ஓகே சார். தேங்க் யூ. நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா மூணாவதோ நாலாவதோ இருக்கும். ஓ ஓகே சார். Okay people, see you then. Bye bye. Have a good day. See you, bro. Thank you. Thank பாய் you. ப்ரோ, பாய் ப்ரோ. Thank you, bro. Bye. Thank you. Thank you, bro. Thank you.